குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபோட்டோஷாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இமேஜில் ரேடியல் பிளர் ஆப்ஷன் அப்ளை பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl O ஓப்பன் த ஃபைல். ரேடியல் பிளர் அப்ளை பண்ண வேண்டிய இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில்டரில் போயிட்டு கன்வெர்ட் ஃபார் ஸ்மார்ட் ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3D ஷேப் நமக்கு அப்ளை ஆகிருக்கும். இந்த ரெண்டு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் ஃபார் ஸ்மார்ட் ஃபில்டராக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம் தான். தென் கோ டு ஃபில்டர். ஃபில்டரில் போயிட்டு பிளர், ரேடியல் பிளர். ரேடியல் பிளரில் பார்த்தீங்கன்னா பிளர் மெத்தட் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்பின், அனதர் ஒன் ஜூம். இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூம். ஜூமை செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அமௌண்ட் வச்சுக்கோங்க. இது உங்களோட பொசிஷன் எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு பிளர் ஆகணும் அதையும் நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் கிளிக் ஓகே. ரேடியல் பிளர் இப்போ அப்ளை ஆகிடுச்சு. பட் ஹோல் இமேஜுக்கும் அது அப்ளை ஆகிருக்கு. இப்போ லேயரில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபில்டர் நமக்கு ஒரு மாஸ்காக அப்ளை ஆகிருக்கும். மாஸ்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் ஷார்ட்கட் கீ பி, ப்ரஷோட சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பொசிஷன் பிளர் வேண்டாமோ அது மட்டும் நமக்கு ரிவீல் ஆகும். திரும்பவும் அந்த பொசிஷன் நீங்கள் பிளர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி ஃபோர்க்ரவுண்ட் கலரை ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப ட்ராக் பண்ணிங்கன்னா போகும். வித்தின் 1 செகண்டில் உங்களோட இமேஜுக்கு எப்படி ரேடியல் பிளர் ஆப்ஷன் அப்ளை பண்ணுறது, அதை எப்படி ரிவீல் பண்ணுறது, பர்டிகுலர் போர்ஷனை ஹைட் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.